எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் சூனிய ஆட்டம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு முழுக்க முழுக்க கற்பனையானது. இத யாரையுமே குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. சூனிய ஆட்டம் கதை முழுக்க முழுக்க கற்பனையே, ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது. அந்த வீட்டு வாசல்ல கார் ஒண்ணு ரொம்ப வேகமா வந்து நின்னு, அந்த கார்ல இருந்து வேகமா இறங்குறாரு பிரபு. காரை நிறுத்தி கதவை வேகமா திறந்து வீட்டுக்குள்ள ஓடி போறாரு. உள்ள போய் படிக்கட்டுல மேல ஏறி வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ரூமுக்கு போறாரு. கீழே தான் எல்லாமே, ஆனா மேல் மாடியில ஒரே ஒரு ரூம் இருக்கு. மீதி எல்லாமே கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. மாடி தோட்டம்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு ரூம்ல எப்பாவது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், இல்ல நைட் நேரம் ரொம்ப உக்கிரமா இருக்கு, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் மனசுக்கு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக போய் தங்கறதுக்காக பார்த்து பார்த்து மேல் மாடியை அழகா கட்டியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ரூமுக்கு ஒரு ஜன்னல்ல மனைவி லேக்காவும், இன்னொரு ஜன்னல்ல அப்பா வெங்கடாச்சலம் நின்றுகிட்டு அழுதுட்டு இருக்க. வேகமா ஓடி போன பிரபு மனைவி பக்கமா போய் நிக்க, மனைவி பிரபு பார்த்த உடனே, வந்துட்டீங்களா, பாருங்க என்ன பண்றான்னு பாருங்க, சொன்ன உடனே மனைவி நின்றுட்டு கூடிய ஜன்னல் பக்கமா எட்டி பார்க்க, உள்ள தன்னோட பொண்ணு மோனிஷா கையில கத்தியோட நின்றுட்டு இருக்கிறா. கவுன் போட்டுக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு வலது கையில கத்தியோட இடது கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தன்னோட கவுனை டைட்டா பிடிச்ச கையில அவ அந்த கத்தியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுது பிரபுவுக்கு. மோனிஷா, அப்பா வந்திருக்கேன் பாருடா கண்ணு, அது வேணாண்டா, அதை தூக்கி கீழே போட்டுடா, அது வேணாண்டா. சொன்ன அடுத்த நிமிஷம் மோனிஷாவோட கண்ணு அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கதவுக்கு இடது பக்கமான மூலைக்கு போகுது. இடது பக்கமான மூலை நின்றுட்டு இருக்கிறது மோனிஷாவோட ட்வின் சிஸ்டர் மோனல். மோனலும் மோனிஷாவும் கூட பிறந்தவங்க, ரெட்டை பிறவி. மோனல் அந்த ஓரமா நின்று அழுதுகிட்டு இருக்க, அது தாத்தா நிற்கக்கூடிய ஜன்னலை தான் நல்லா தெரியும். மோனல் தாத்தாவை பார்த்து, தாத்தா தாத்தா கதவை திறக்க சொல்லுங்க தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. மோனலுடைய அலகல் சத்தம் கூட மோனிஷாவுக்கு அப்படி ஒன்றும் பெருசா கேட்கவே இல்லை. கையில கத்தியோட நிக்க, கண் பார்வை முடிகளுக்கு இடையில அப்பாவை பார்க்குது. கண்ணு, மோனிஷா, அப்பா சொல்றலடா, நான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன், ப்ளீஸ்டா ப்ளீஸ். அப்பாவுக்கு சொல்றல. மோனல், பாவண்டா, கதவை திறடா, அப்பா உன்னை இப்பவே வெளில கூட்டிட்டு போறேன், கதவை திறடா. எவ்வளோ நேரம் கெஞ்சியுமே மோனிஷா கதவை திறக்கிற மாதிரி இல்லை. கையில கத்தி, பார்வையில் அப்படி ஒரு வன்மம், தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு அகோரமா நின்றுட்டு இருக்கிறா. அங்க இருக்கிற 3 பேரும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. மோனல் கூட உள்ள இருந்துகிட்டே கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருன்னு கேட்குறா. ஆனா அவ கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்த விட்டு நகராம எல்லாரையும் மாத்தி மாத்தி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு தன்னை தூக்கி போட்ட மாதிரி கத்தியை அப்படியே தூக்கி எரிஞ்சு 2 கையுமே மேலே தூக்கிட்டு போய் அப்படியே பின்னாடி சரிஞ்சு செவுத்துல இடிச்சு அங்கே கீழே உட்கார்றா. அப்போ வாழ்னு சத்தமா அழுக ஆரம்பிக்கிறா. மோனிஷா அழுக ஆரம்பிச்ச உடனே மோனலுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு, அங்க இருக்கிறவங்களுக்கும் தான். மோனிஷாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை, என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணிடாத, அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, இது என்னமோ பண்ண போகுதுப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. தன்னோட 2 கால்களையும் குறுக்கி தான் முகத்தை அந்த 2 கால்களுக்கு இடையில வச்சுக்கிட்டு தன்னோட முடி வழியா மட்டும் எங்கேயோ ஒரு பக்கம் வரைச்சி வரைச்சி பார்க்குறான். வாய் மட்டும் என்னை விட்டுரு, என்னை காப்பாத்துங்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்குது. அந்த பொண்ணு படுற சித்திரவதையை பார்க்க முடியல. டக்குன்னு உடனே வெங்கடாச்சலம், கண்ணு, மோனல் மோனல் கதவை தர, கதவை தர. மோனல் மெல்ல மெல்ல நடந்து போய் கதவை லாக் பண்ணியிருக்க அதை திறந்து விடுறான். சின்ன பொண்ணுங்க 2 பேத்துக்குமே 8 வயசு தான் ஆகுது. மோனல் மெல்ல மெல்ல அந்த கதவை திறக்கலான்னு நினைக்கிறா. ஏற்கனவே தன்னோட அக்கா மோனிஷா கத்தியை கையில வச்சுக்கிட்டு கதவை திறந்தீங்கன்னா உன்னை ஒண்டுலாம் பண்ணிடுவேன்னு சொல்லவே அவ இவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தா. இப்போ அவளே பயந்துட்டு இருக்க. மோனல் வேகமா போய் கதவை திறக்க, கதவை திறந்துட்டு வெளியில ஓடி போய் தன்னோட அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிறா. வேகமா உள்ள வந்த பிரபு மோனிஷாவை இறுக்கமா பிடிக்க, மோனிஷா அவளை விலக்கி விலக்கி விடுறா. அப்பா, என்ன அது என்னமோ பண்ணுதுப்பா, அதை போக சொல்லுங்கப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. வெங்கடாச்சலபதி 2 பேத்திக்கிட்ட யார்கிட்ட போறதுன்னு தெரியாம கண்ணில் கண்ணீரோட அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே சரியாக இருக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு வந்து மோனிஷாவோட கையில போட
மோனிஷா அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறா. மோனலை மட்டும் அவள் அம்மா லேக்கா இறுக்கியமாக பிடிச்சிக்கிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா மயக்கம் போட்ட மோனிஷாவை தன் கையால் தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு வெங்கடாச்சலபதியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வெளியில் வராரு பிரபு. மோனல் டைனிங் டேபிளில் உட்காந்து அம்மா கொடுத்த தண்ணியை குடிச்சிட்ருக்க மோனல் பக்கத்தில் உட்காந்த பிரபு, ஒன்றும் இல்லைடா, மோனிஷா சும்மா விளையாடுறா, உன்கிட்ட விளையாடணும்னு அவளுக்கு ஆசை, நீ அதெல்லாம் பார்த்து பயந்துக்காத. தண்ணி குடிச்சவ இல்லைப்பா, வர வர மோனிஷா இப்படி தான் பண்ணுறா, அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவள் கூட இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு அவள் வேண்டாம்ப்பா, அவளை தாத்தா கூட ஊருக்கே தாட்டி விட்டுருங்கப்பா, தாத்தா தான் அவளை அன்னைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார்ல, அப்படியே தாட்டி விட்டுருங்கப்பா. மோனல் அப்படி சொன்ன உடனே பிரபுவோட கண்கள்லையுமே லேகாவோட கண்கள்லையும் கண்ணீர் தான். ஏன்னா மோனிஷானால மோனல் நிறையாவே கஷ்டப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு பிரபு லேகாவை பார்த்து, ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லேருந்து வந்துட்டேன், நான் இப்போ போய் ஆகணும், அங்கே எல்லாரும் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கதிரவன் கிட்ட ஒரு 1/2 hourன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன், நீ கால் பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் நான் வர வேண்டியதாயிடுச்சு, நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலின்னா. இடையில வழிமறிச்ச லேக்கா, புரியுதுங்க, இது என்ன புதுசாக என்ன, நீங்கள் போய் பாருங்கள், அதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குல்ல, அவள் எப்படி 2 to 3 hours தூங்குவா, நான் அதுக்குள்ளே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், அவங்கள வந்து செக் பண்ண சொன்னால் ஏதாவது தெரியும். பாரு லேக்கா, ஏதாவது டாக்டர் சொன்னாங்கன்னா மேலே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், இல்லைனா டாக்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். லேக்காவும் சரின்னு தலையாட்ட அப்பா கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு பிரபு. மீட்டிங்லாம் முடிஞ்சு ஆஃபீஸில் தன்னோட சேரில் தலையில் கையை வச்சுட்டு கொண்டிருக்கிறாரு பிரபு. பிரபு பக்கத்தில் வந்து சேர் இழுத்து போட்டு உட்கார்ற கதிரவன், டேய் இங்கே பாரு. கதிரவன் கூப்பிட்ட உடனே பிரபு பார்க்க, சொல்லுடா. இங்கே பாரு, நானும் நீயுமே ஸ்கூல் டைம்லேருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸு, உன் அப்பாவும் என் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. இப்போது நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேங்கிறது நல்லாவே தெரியுது, அது ஏன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைடா, அப்படிலாம் எதுவும் இல்லை. டேய், எனக்கு தெரியாதா என்ன, எவ்வளோ வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நீ என்கிட்ட மறைக்கிறது எனக்கு தெரியாமையா போயிடும், நீ வேகமாக போகிறதும் வரதும் சோகமாக இருக்கிறதும். அது மட்டுமா, லேக்காவை எங்கே பார்த்தாலும் சரியாகவே பேச மாட்டேங்கிறா, பிள்ளைகளை பற்றி கேட்டாலும் எந்த விதமான பதிலும் இல்லை, என்னடா விஷயம் சொல்லுடா. கதிரவன் விடாமல் கேட்டதுனாலையுமே சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ஒருவேளை கதிரவன் கிட்ட சொன்னால் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கதிரவன் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனாலையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரபு. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு படிக்கட்டுலேருந்து இறங்கிட்டு இருந்த மோனிஷா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த உடனே நாங்கள் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பார்த்தோம், ஆனால் அவள் எந்திரிக்கவே இல்லை. சரின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அவள் எந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக செக்கப் எடுத்தோம், அவள் உடம்புக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மோனிஷாவோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க தட்டில் இருக்கக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்தையும் இடது கையாலையும் வலது கையாலையுமே திடீர்னு பிசைஞ்சு வேகமாக கத்த ஆரம்பிச்சா. சரி, அன்னைக்கு கீழே விழுந்தது தான் பாதிப்போன்னு நினச்சி மறுபடியும் நாங்கள் எல்லா ஸ்கேனையும் எடுத்தோம், அதில் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு விளையாண்டுக்கிட்டு இருப்பா, ஆனால் எங்காவது ஓடி போய் தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டா. அது ஏன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. முதல்ல புண்ணுன்னு காயன்னு வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் சரி சாதாரணமாக விளையாண்டு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சோம். ஆனால் மோனல் ஒரு வாட்டி இந்த காயங்களெல்லாம் அவளே பண்ணிக்கிறான்னு சொல்லும்போது தான் நாங்கள் அவளை வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், அதை அவளே பண்ணிக்கிறா, பண்ணிட்டு என்னை யாரோ அடிச்சிட்டாங்க, எனக்கு இப்படி ஆகுது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. சரி, ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவோ படிக்கிறதுக்காகவோ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரிப் கூட்டிகிட்டு போன இடத்துல அப்படி தான், போன இடம் முழுக்க மரங்களையே உத்து விரைச்சி பார்க்குறா. திடீர்னு என்ன பார்க்குறேன்னு கேட்டோம்னா, அங்கேருந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, நான் வரமாட்டேன்னு எவ்வளோ தூரம் சொல்கிறது அப்படின்னு சொன்னா. நான் என்னமோ இதை ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் அப்பாவும் லேக்காவும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அப்போ தான் மோனிஷாவுக்கு மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னு எங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் அதே மாதிரி போச்சு. அவளுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே தான் போச்சு. ஆனால் டாக்டர் கேட்டதுக்கு, குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறமா தான் நார்மலாக வருவாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்து கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. நாங்களும் அதை விட்டுட்டோம். இப்போ இந்த 3 மாதமா
அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பயமாக இருக்குது. திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு மோனில் குத்த போகிறா. திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு அவள் அம்மாவை குத்த வரா. தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வீடு முழுக்க கத்து கத்துன்னு கத்திட்டு ஓடுறா. வேகமாக கல்லை ஒன்று தூக்கிட்டு வந்து ஏன் தலையிலையோ அப்பா தலையிலையோ போட வரா. பக்கத்து வீட்டு நாயை கூட தானா அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன நினச்சின்னு தெரில. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தவ வழியில் இருக்கக்கூடிய கல் எடுத்து நாய் மேலேயே அடிச்சிட்டா. அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அது கேட்டா அது என்னை கடிக்க வந்துச்சுன்னு சொல்கிறா. இவளை யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல, ஆனால் அவங்களே பண்ணுறாங்கன்னு இவளே நினச்சிக்கிட்டு மற்றவங்கள தாக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு இருக்கிற கவலை, மோனிஷாவோட நிலைமை என்ன ஆகும்? இதனால மோனல் ஏதாவது பாதிக்கப்படுவாளோன்னு பயமாக இருக்குது. மோனிஷா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சுத்தமாக தெரில. டாக்டர் கேட்டால் அவள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறா. பட் படிப்பு, ப்ரெஷர், அது இதுன்னு கம்பேரிஷன்லாம் பண்ணி நீங்கள் குழந்தைய ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிரவன் நாங்கள் அவளை எப்போவுமே கம்பேர் பண்ணது கிடையாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களையுமே பிரபு ஒன்று விடாமல் கதிரவன் கிட்ட சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டவர், ஏண்டா 8 மாதமாக வீட்டுக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையே? இல்லை இல்லைடா, பிள்ளையா இருக்கா, எப்படி வெளியில்? டேய், நான் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? சரிடா, நீ சொல்கிறெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த வயசில் குழந்தைகளுக்கு பிடிவாதம், ஒரு அடமெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். அது வேறு ஏதாவது காரணங்களில் வரும். இப்போது நம்ம மோனிஷாவுக்கு வந்திருக்கிறதும் அந்த மாதிரி ஒன்று தான் நினைக்கிறேன். ஏதாவது தேவைப்படும், ஏதாவது கேட்கலான்னு நினைப்பா. அதை டைரெக்டாக கேட்காம இந்த மாதிரி கோவப்பட்டோ இல்லை வற்புறுத்தியோ இல்லை துன்பப்படுத்தியோ கேட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு அவள் நினைக்கலாம். அதை கையாளுறது கூட இப்போ அவள் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். நாம் எதுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெஷலிஸ்ட்டா? எங்கடா போகிறது? ஏற்கனவே லேக்காவோட ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்கன்னு தான் டாக்டர் வேணியை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க கொடுத்த இன்ஜெக்ஷன் தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா போட சொன்னாங்கன்னு அவளுக்கு இன்னைக்கு கூட போட்டு தூங்க வச்சுட்டு வந்துருக்குறோம். டேய் பிரபு, நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனை நாள் நம்ம மோனிஷாவை தூங்க வச்சிட்ருக்கிறது? நான் ஒரு பெஸ்ட்டு டாக்டர் சொல்கிறேன். அவருடைய பேர் கனிஷ். அவர் குழந்தைகள் நல மருத்துவர் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய சைக்காலஜி நல்லா தெரிஞ்சவர். அமெரிக்கா, யூஎஸ்ன்னு பல இடங்களில் வேலை செஞ்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சீஃபாக இருக்கார். அவர்னால சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிற மனநோயே எதுவுமே கிடையாது. அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார். ஒரு 2 வயசு, 3 வயசு, 4 வயசு குழந்தைகள் ஏன் பேச மாட்டேங்குது, ஏன் அடமெண்ட்டாக இருக்குது, ஏன் பிடிவாதம் பிடிக்குதுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக அவரை காண்டாக்ட் பண்ணி நான் வர வைக்கிறேன். இல்லை, நாம் பெங்களூரில் போய் பார்க்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டியில் எது நடந்தாலும் வேலை நம்ம மோனிஷாவை கொண்டு போய் காட்டுறோம். நிச்சயமாக மோனிஷா ஏதோ பிடிவாத குணத்தில் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறா. அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கதிரவன் இப்படி சொன்ன உடனே பிரபுவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கதிரவன் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் மோனிஷாவோட பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மோனிஷா நிஜமாலுமே பிடிவாத குணம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு அடமெண்ட்டில் தான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறா. கண்டிப்பாக கனிஷை பார்த்தோம்னா சரியாக போயிடுன்னு கதிரவன் கொடுத்த வாக்குனால பிரபு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்காக கதிரவனும் தயாராகிட்டு கதிரவன் சொன்ன வார்த்தைகளில் ஏதோ பிரபுவுக்கு ஒரு தன்னம்பிக்கையே கிடைச்ச. அடடா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னைக்கோ கதிரவனை விட்டு இந்த டாக்டர் பார்த்துருக்கலாமே அப்படின்னு கூட மனசுல ஒரு ஓரமாக நினைக்க ஆரம்பிக்கிறாரு பிரபு. ஆனால் கதிரவன் சொன்ன மாதிரி இல்லை பிரபு, இது நிஜமாலுமே மனம் சம்மந்தப்பட்டது தானா இல்லை வேற ஏதாவது விஷயமா இருக்குமா என்ன?